ஹாய் டியர் பிரதர்ஸ், இது 5ஆம் தேதி கேரளா லாட்ரி பாக்கியதாரா ட்ரா நம்பர் 36. 5ஆம் தேதி மண்டே கேரளா லாட்ரி பாக்கியதாரா ட்ரா நம்பர் 36 கசிங் நம்பர்ஸ். ஆல் போர்டில் 1 4 6 9 கொடுத்துருக்கேன். 1 4 6 9 ட்ரா நம்பர் 36. அதை 10 கூட்டி 46 அப்படின்னு அடிக்கலாம் மேக்ஸிமம். ஆனால் ட்ரா நம்பருக்கு சம்மந்தம் இல்லாமையும் அடிக்கிறதுக்கு இன்றைக்கி மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. 1 பவர் பண்ணோம்னா 6, 4 பவர் பண்ணால் 9. சரிங்களா? 1 4 6 9. ஏபிஏசிபிசியில் ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்கேன். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். நேற்று ரிசல்ட் வந்துட்டு 820. 20ன்றத ஏபிசி போர்டில் 30 இல்லைன்னா 0 3 அப்படின்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 72 27 நேற்று ரிசல்ட்டு 820. ஏபியில் 82. 82 72 62 26ன்னு கொடுத்துருக்கேன். ட்ரா நம்பர் 36. திருப்பி பார்த்தீங்கன்னா 63. 63ன்னா ஒன்றை குறைச்சி 62. நாற்பது 04 எதிர்பார்க்காம அடிப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை விட்டுருங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர் 501. நம்ம இன்றைக்கி ட்ரா நம்பரை கவனமாக ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுத்துகிட்டு இருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா, நாளைக்கு ட்ரா நம்பர் இருக்கும் பாருங்கள். அதாவது செவ்வாய்க்கிழமை 6ஆம் தேதி ட்ரா நம்பர் 501. அதில் இருக்கிற 10 எடுத்து அடிக்கலாம், இல்லை 50ன்றதை 40ன்னு அடிக்கலாம். இந்த மாதிரி நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி ட்ரா நம்பர் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ட்ரா நம்பர், நெக்ஸ்ட் ட்ரா நம்பர் இதெல்லாம் வந்துட்டு கவனமாக ஃபாலோ பண்ணணும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 5ஆம் தேதி, சரிங்களா? 6ஆம் தேதிக்கு உண்டான ட்ரா நம்பர் இருக்கும் பாருங்கள். அது வந்து 501. அந்த 501ல் 01 இருக்குது. நேற்று ரிசல்ட்டு 820. 20ல் 10 குறைச்சி 10 அப்படின்னு அடிக்கலாம். இல்லைன்னா 501ல் இருக்குல்ல 550 10 குறைச்சி 40ன்னு அடிக்கலாம். அதனால் ரொம்ப கவனமாக ப்ளே பண்ணணும். 30 72 62 40 04 42 24 வாய்ப்பு இருக்குது. 42 24 ட்ரா நம்பரையே அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. 36 63 86 68 37 73 ட்ரா நம்பர் 36. சரிங்களா? அதை 37 இல்லை 73 அடிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். 30 72 62 40 42 36 86 37 அவ்வளோதான். ஓகே, ஆல் போர்டு முடிஞ்சது. ஏபிஏசிபிசி ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எப்போ கொடுக்குறது தான் ட்ரிக் நம்பர்ஸ் உங்களுக்கே தெரியும். இதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய கசிங் செட்னு இருக்கும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ட்ரிக் நம்பர் வந்து 44 50 22 33 678. ட்ரிக் நம்பர்ஸ் 44 50 22 33 678. இந்த ட்ரிக் நம்பர் மூலமாக நீங்கள் ஏதாவது கசிங்ஸ் எடுத்து வச்சுருக்கிறது மேட்ச் ஆகுதுன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 4 டிஜிட்டில் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். 32 89 3289 289 3 டிஜிட்டில் 289.
1043 043 3289 289 1043 043. ஒரே ஒரு நம்பரை கட்டம் கட்டி கொடுத்துருக்கேன் 387. இந்த நம்பரை பாக்ஸில் வச்சாலும் வின்னிங் பிடிக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. அது தெரியுதுலடா, அப்புறம் எதுக்குடா அந்த ஒரு நம்பர் மட்டும் கொடுக்கலாம்ல, எதுக்கு இவ்வளோ நம்பர் கொடுத்து வச்சுருக்க அப்படின்னு கேட்கலாம். உங்கள் பார்வைக்காக கொடுத்து வச்சுருக்கேன். நேற்று நான் கஸ்ஸிங் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த ரஃப் ஷீட் வச்சுருப்பேன்ல, அதை எடுத்து நான் மறுபடியும் வெரிஃபிகேஷன் பண்ணி பார்க்கும்போது 802 அப்படின்ற நம்பர் ரிப்பீட்டடாக 14 தடவை என்னுடைய கஸ்ஸிங்கில் வந்திருக்கு. ஆனால் அந்த 802 எடுத்து பாக்ஸில் வச்சுருந்தா 860 பாஸ் ஆகிருந்திருக்கும், ஒரு மாஸ் வின்னிங் பிடிச்சிருந்துருக்கலாம். அதனால் அடடா மிஸ் பண்ணிட்டோமே, இல்லை அவங்களுடைய பார்வைக்கு இந்த நம்பரை கொடுத்துருந்துருக்கலாம். ஒரு வேளை 720 செட் ஆகாதவங்க 820 பாக்ஸில் வச்சுருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் நான் கஸ்ஸிங்கில் எடுத்த டாப் மோஸ்ட் நம்பர்ஸ் அத்தனையும் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் என்ன ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா இந்த 387 இதையே ஒரே ஒரு நம்பரை நான் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணுறேன். மீதி இருக்கிற நம்பர்ஸும் என்னுடைய கஸ்ஸிங்கில் அதிகப்படியான தடவை வந்துட்டு இருந்தது. அதனால உங்கள் பார்வைக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்கள் மனசுக்கு செட் ஆகுது, உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. 4 டிஜிட்டில் 3289 289 1043 043 387 இந்த நம்பரை பாக்ஸில் வச்சோம்னா 6 நம்பர் கிடைக்கும். இந்த நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்திருக்கும். இது 4ஆம் தேதி கஸ்ஸிங்கில் கொடுத்த நம்பர். ஸோ 4ஆம் தேதி வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கொடுத்த கஸ்ஸிங்கில் ஃபஸ்ட் நம்பர் 387 பாக்ஸில் வச்சு கொடுத்துருந்துருப்பேன், பார்த்தாவே தெரியும். ஸோ அந்த நம்பர் தான் மறுபடியும் ஃபாலோ பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 நம்பர் மட்டும், இவ்வளோ தான் நான் எடுத்த கஸ்ஸிங் நம்பரே இவ்வளோ தான். அதனால் எதையும் தூக்கி போடல, அந்த நம்பரையும் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு வேளை இப்போது 511 மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த நம்பர் மட்டும் 25 தடவைக்கு மேலே வந்துருச்சு. அப்போது இதே நம்பரை ஃபாலோ பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்கலாம். உங்கள் சரியான விஷயந்தான். இருந்தாலும் உங்களுடைய ஒரு பார்வைக்காக கொடுக்குறேன். என்னென்னா இவ்வளோ நம்பர் தான் நான் கஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நம்பர் தான் நான் எடுத்திருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நம்பர்ஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா எதை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம், அவ்வளோதான். ஸோ டோட்டலாக இதில் ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்கேன். 876 386 76 76 86 424 640 462 742 484 511. இந்த கொடுத்துருக்கிற 3 டிஜிட் நம்பரில் இந்த 511ன்றதை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இதையும் ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் தான், அதனால தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். மீதம் இருக்கிற நம்பர்ஸும் என்னுடைய கஸ்ஸிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ் தான், சொல்ல முடியாது. இப்போ நான் 511 மார்க் பண்ணி வச்சுருக்கேன், 484 கடிச்சா என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. அடடா அப்படின்னு ஃபீல் தான் பண்ண முடியும். அதனால் என்னுடைய மனசுக்கு செட்டான நம்பர்ஸ் தான் நான் எடுத்து அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை உங்களுக்கு கொடுக்குறேன், அதை நான் கொடுக்கல, காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் அப்படின்ட்டு. இட்ஸ் யுவர் விஷ் வெதர் யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ இட் ஆர் நாட். சரிங்களா? பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது உங்கள் விருப்பம், தனிப்பட்ட விருப்பம். ஃபாலோ பண்ணுறதும் பண்ணாதும் உங்களுடைய விருப்பம். அதனால் ரொம்ப நஷ்டப்பட்டு போகக்கூடாது, கவனமாக ப்ளே பண்ணணும். ஸோ ஓகே டியர் பிரதர்ஸ், ஓவரால் வியூ தான் பார்த்திங்கன்னா 4 டிஜிட்டில் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். 32 89 1043 289 043. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் அப்படின்னு சொன்னோம்னா 387 பாக்ஸில் வச்சா கூட வின்னிங் பிடிக்கிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. அதே போல் 511க்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. மீதம் இருக்கிற நம்பர்ஸையும் பாருங்கள், உங்கள் கஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே மை டியர் பிரதர்ஸ், இது 5ஆம் தேதி கேரளா லாட்ரி
பாக்கியதாரா ட்ரா நம்பர் 36 கஸ்ஸிங் நம்பர்ஸ் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். எனிவே ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிட்டுருக்கு. நமக்கு ஒவ்வொரு நம்பரில் தான் மிஸ்ஸிங்கில் போயிட்டுருக்கு. நம்ம அப்படின்னா தட் மீன்ஸ் என்னென்னா, நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டே இருக்கோம். நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும், நம்புங்க. அதனால் உங்களுடைய கஸ்ஸிங்ஸ் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சூப்பராக கஸ் பண்ணி அனுப்புகிறீங்க. உங்களுடைய கஸ்ஸிங்ஸையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க முடியும். எப்பவும் சொல்கிறது தான். ஓகே மை டியர் பிரதர்ஸ், ரொம்ப நன்றி. நீங்கள் காட்டுற அன்பு பாசத்துக்கும் என்னை இவ்வளோ நாளாக பின்தொடர்ந்து வந்துட்டுருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். உடம்பு பார்த்துக்கோங்க, கவனமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனசு உடைஞ்சு போகிறது, வெக்ஸ் ஆகி உட்காந்துடுறது அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. வருத்தத்தை வெளியிலேயே காட்டக்கூடாது. எவ்வளோ பெயின் இருந்தாலும் வெளியிலேயே காட்டக்கூடாது. ஓடிக்கிட்டே இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துருப்பாங்க எல்லோரும். நம்ம சிரிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் தைரியமாக இருப்பாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு. நம்மளே சோர்ந்து போய் உட்காந்துட்டோம்னா அது நல்லா இருக்காது. அதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும். அதனால் உடம்பு பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் மை டியர் பிரதர்ஸ். Love you. Good luck.